உலகையும் வசப்படுத்திய பின் மேலுலகையும் வசப்படுத்த புறப்பட்டாள். தேவலோகத்தில் உள்ள இந்திரனின் அமராவதி, அக்னியின் தேஜோவதி, யமனின் சம்யமினி, நிருதியின் ரக்ஷோவதி, வருணனின் சிந்துமதி, வாயுவின் கந்தமதி, குபேரனின் அழகாவதி, ஈசானனின் யசோவதி ஆகிய 8 திக்பாலகர்களின் ராஜ்யத்தை தன் ஆளுமைக்கு உட்படுத்த தன்னையும் தன் சேனையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டால் மீனாட்சி. கிழக்கிலே உள்ள அமராவதியை அடைந்து வஜ்ரம் ஏந்திய இந்திரனை வஜ்ரதேகமுடைய வீரநாயகி வீழ்த்தி வீரவாகை சூடினாள். தென்கிழக்கே உள்ள தேஜோவதியை அடைந்து ஒளி வீசும் அக்னி தேவனை அக்னிஜுவாலி நிறைந்த கண்களினாலே வசப்படுத்தினாய் கைப்பிடியாவி அங்கையர் கண்ணி. தென்திசையில் உள்ள சம்யமினியை அடைந்து தர்மம் காக்கும் யமனை சத்திய தர்ம பராயணியான தர்ம சம்பர்த்தினி மகிஷவாகனனை வீழ்த்தினாள். தென்மேற்கே உள்ள ரக்ஷோவதியை அடைந்து ராட்சச நாயகனான நிருதியை ரக்ஷாகரி வீழ்த்தினாள். மேற்கு திசையில் உள்ள சிந்துமதியை அடைந்து பாசபாணியான வருணனை தன் அன்பிலும் பாசத்தால் ஆக்கிரமித்தாள். வடமேற்கே இருக்கும் கந்தமதியை அடைந்து பிராணநாயகனான வாயுவை பிராணேஸ்வரி ஜெயம் கொண்டாள். வடக்கே உள்ள அழகாவதியை அடைந்து சிவபக்தனான குபேரனை சிவபக்தை ஆட்கொண்டாள்.